எதிர்த்து நிற்கிறீர்களா? ராமருக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்த தயாராகி விட்டீர்கள். இதுதானா ராமர் மீதும் அயோத்தியின் மீதும் உங்களுக்கு இருக்கும் மரியாதை? இதோ பாருங்கள் இளவரசே, நாங்கள் என்றும் உங்களை மதிக்கின்றோம், ரகுகுலத்தையும் மதிக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ரகுகுலத்திற்கு நன்றி கடன் பட்டது போலவே அந்த சிறுவர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். வரக்கூடிய பௌர்ணமி வரையில் எங்களுடைய புதிய அரசருக்கு நாங்கள் துணை நின்றுதான் ஆக வேண்டும். உங்கள் ராஜாவிற்கு கேடயமாக இருப்பது உங்கள் விருப்பம் என்றால் என்னுடைய ராஜாவின் கட்டளையை கடைபிடிப்பது என்னுடைய கடமை. எங்கள் குதிரையையும் எங்கள் தம்பி சத்ருக்கண்ணனையும் கடத்தியிருக்கிறார்கள். ஒன்று அந்த குதிரையையும் மற்றும் சத்ருக்கண்ணனையும் ஒப்படைத்து விடுங்கள், இல்லை என்றால் யுத்தத்திற்கு தயாராகி விடுங்கள். அரசரும் இளவரசரும் இங்கு இல்லை. ஒருவேளை அவர்கள் இன்றி உள்ளே வர விரும்பினால் நீங்கள் எங்களை கொன்றுதான் ஆக வேண்டும். உங்களின் தாய் வேள்வியில் உங்கள் சிலை இருந்ததை பார்த்ததும் அவர்கள் மிகவும் கோபப்பட்டு விட்டார்கள். அவர்களின் கோபம் பனி போல் விலகிவிடும். தாயே, சீக்கிரமே அயோத்திக்கு நீங்கள் திரும்பி வரும் அந்த நல்ல நாளை எதிர்பார்க்கிறேன் தாய். ஆனால் என்ன ஆனால்? தாயே, ஒரே ஒரு கேள்வி. இதற்கு மேல் என்னால் காத்திருக்க இயலாது. உனக்கு என்ன சந்தேகம்? ஆம், லவனும் குசனும் எங்கள் பிள்ளைகள். என் இனியவருடைய சூரிய வம்சத்தினர். தாயே, இதை நான் முன்பே அறிந்தேன். என் மனம் பொய் கூறாது தாயே. அவர்கள் இருவரும் என் தாயின் புத்திரர்கள், என்னுடைய சிறு தம்பிகள் தாயே. என்னுடைய தம்பிகள் லவனும் குசனும் என்னுடைய தம்பிகளா தாயே? இந்த வயதிலும் குழந்தைத்தனமா? என் தாயின் முன்னால் இந்த மகன் குழந்தைதானே தாயே. உங்களுடைய வீரம் அப்படியே பிரபுவை போல இருக்கிறது. இவர்களின் அலறலை கேட்கும் பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை. நீ உன்னை கட்டுப்படுத்திக்கொள். தாயே, நான் என்ன செய்வேன்? என் மனம் மகிழ்ச்சி கடலில் நீந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை மறைத்து அயோத்தியின் எதிர்காலத்தை என் பிரபுவிடம் நான் எப்படி சொல்வேன் தாயே? என்னுடைய தவம் நிறைவடைந்ததும் என்னுடைய இனியவர் என்னையும் என் பிள்ளைகளையும் தேடி அவசியம் வருவார். மகன் அனுமனின் முடிவு தவறாக இருக்கவே முடியாது. இப்பொழுது ஒருவரால் மட்டுமே எனக்கு வழிகாட்ட இயலும். ஆனால் உனக்கு எவ்வாறு தெரிந்தது முடியை முடி போட்டால் அமைதியாவார்கள் என்று? எனக்கும் அறிவு உள்ளதண்ணா. நான் சிறு வயதில் நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், சிறிது நாட்களுக்கு முன்னால் நடந்தது. நம் முனிவருடைய குடிலில் வேள்வியும் பூஜையும் நடந்ததல்லவா? அப்பொழுது நான் விளையாட்டாக கர்ணனின் முடியை கழட்டி விட்டேன். அப்பொழுதுதான் அம்மா என்னிடம் சொன்னார்கள், ஒருவர் தலையில் உள்ள முடிதான் சக்கரங்களையும் 4 புறமும் மையப்படுத்தும் என்று. சிறப்பு, அற்புதம் குசன், எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறார். காலமும் உணர்ந்த முனிவர் வால்மீகியை நான் வணங்குகிறேன். வந்துவிட்டாய் அனுமான். லவனும் குசனும் அயோத்தி மன்னன் ராமனின் வாரிசுகள். நீங்கள் அவர்களை ஏதோ பெரிய செயலுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். எம்பெருமான் அம்சத்தின் கோரிக்கையை எவ்வாறு மறுக்க இயலும்? ஒருவேளை உன் மனதில் ஏதேனும் விருப்பம் தோன்றியிருந்தால் அது மிகவும் அவசியமானதாகத்தான் இருக்கும். ராமன் 1000 அசுரர்களை கொன்றிருக்கிறான். அயோத்தியில் வளம் மற்றும் அமைதியின் கொடியை பறக்க விட்டிருக்கிறான். அவன் எல்லோரையும் மாற்றிவிட்டான். ஆனால் நாமோ ஏமாந்து விட்டோம். அடைந்த வெற்றி என்னவென்றால் ராமன் சீதையின் பிரிவு. எதுவும் இல்லை. நீங்கள் தோல்வியைத்தான் தழுவி இருக்கிறீர்கள். என் முயற்சி வீணானதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த அயோத்தியில் ஒரு ஜீவனின் மனதிலாவது அநீதி வாழ்கிறது என்றால் நீதி என்றும் முழுமையாக வெற்றி அடையாது, மன்னிக்க முடியாது. நான் உண்மை எல்லாவற்றையும் இந்த உலகிற்கு சொல்லுவேன். இன்று அவள் பிள்ளைகளின் இறப்பு என்ற வலியை அவளால் தாங்க முடியாது. அதற்கான வழியையும் நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். நீ செல், அந்த லட்சுமணனுக்கு முன்பு அந்த குதிரையை கண்டுபிடி.
நான் காத்திருந்ததை பொறுமை என்று எண்ணிவிட வேண்டாம். நான் கடைபிடிப்பதை என் அண்ணனின் கட்டளையை மட்டுமே. என் உதவியின்றி அந்த இரு முனிக்குமாரர்களையும் நான் கண்டுபிடிப்பேன். அண்ணா, இவர்கள் அனைவர் முடியை கட்டுவது சாத்தியமே இல்லை. அனுமன் அவர்கள் இவர் அவசியம் அசுவமேத வேள்வியின் குதிரைக்காக வந்திருப்பார்.